வணக்கம் தோழர்களே. இன்று நாம் சிவபெருமானின் போத ரூபமான கால பைரவரின் அதிசயமான கதையை கேட்கப் போகிறோம். மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு இந்த பக்தி பயணத்தில் சேர்ந்திடுங்கள். ஒரு நாள் தேவலோகத்தில் மகாதேவன், சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அமர்ந்திருந்தார்கள். அப்போது பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி, நான் இந்த பிரபஞ்சத்தில் படைப்பாளி, எனக்கே உயர்ந்த மரியாதை வேண்டும் என்று அகந்தையுடன் பேசினார். இதை கேட்ட சிவபெருமான் சிறிது சிரித்தார். அந்த சிரிப்பிலிருந்தே ஒரு குரோத ரூபம் உருவாகியது. அந்த கிரேத ரூபமே கால பைரவர் ஆவார். கால பைரவர் கரிய மேனியுடன் கருப்பு நாய் வாகனமாக மலு மற்றும் தண்டாயுதம் ஏந்தியவராக தோன்றினார். அவருடைய கண்ணில் எரியும் அக்கினி உலகில் உள்ள காலத்தின் ரகசியங்கள் ஒளிந்திருந்தன. பிரம்மாவின் அகந்தையை தகர்ப்பதற்காக கால பைரவர் ஒரே ஒரு வாளால் பிரம்மாவின் 5ல் ஒரு தலையை வெட்டினார். அதனால் பிரம்மாவின் அகந்தை நீங்கியது. ஆனால் அந்த குற்றத்தால் கால பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை கழுவிக்கொள்ள கால பைரவர் பல தலங்களில் வழியாக யாத்திரை மேற்கொண்டு இறுதியில் காசியில் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுதலை பெற்றார். அதனால் காசி நகரத்தில் அவரை காசி விஸ்வநாதரின் காவலர் என்று கருதுவார்கள். இன்றும் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தில் கால பைரவரை வழிபடுவதை பக்தர்கள் மேற்கொள்கின்றார்கள். வாழ்க்கையில் நேரம் மற்றும் சுயபானத்தை கடைபிடிக்க உதவுவார் காலத்தின் அதிபதி. இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சக்தி கதையுடன்.